அவருக்கு பிடிச்சு அவர் எது உண்மையோ எது நிதர்சனமோ எது இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை இன்னைக்கு எங்கள் தலைவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காருங்கிற ஒரு பெரும் மன திருப்தியில் நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களும் இருக்காங்க. ஏன்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு கேள்விகளை எங்களுக்கு முன்னிறுத்தின எல்லாரும் ஏன் அவங்க பேரை சொல்ல இவங்க பேரை சொல்லன்னு சொல்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே நிகழ்வில் எங்கள் தலைவர் பதில் சொல்லிட்டாருங்கிற ஒரு பெரும் மகிழ்ச்சியில் நாங்கள்லாம் இருக்கோம். இது அக்கா சொன்னாங்க, நாங்கள் வகுப்பு சட்டத்தை பற்றி எதுவும் பேசலை, எங்களுடைய முதல் தீர்மானமே அது அதை பற்றிய தீர்மானம் தாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் தலைவர் பேசின பல்வேறு கருத்துக்கள் அடி வாங்கினால எந்த தீர்மானம் போட்டோம் என்ன பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் கவனிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திமுகவுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ அதை சார்ந்த சிந்தனைகளே போகல. காரணம் என்னன்னா எங்கள் தலைவரினுடைய உரையானது இன்னைக்கு அத்துணை தூரம் இளைஞர்களை போய் சென்றடைந்திருக்கிறது. அவர் பேசின விதமாகட்டும், அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமாகட்டும், எல்லா விஷயமும் இன்னைக்கு எல்லா இளைய தலைமுறையினரையும் போய் சேர்ந்துக்குங்கிறத இவங்களே சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இவங்க எங்களை கேட்குறாங்க, அங்க போனீங்களா இங்க போனீங்களான்னு. கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்து உங்க முதல்வர் போகல, வேங்கை வயலில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து உங்க முதல்வர் போகல. இப்படி எல்லா விஷயங்களுக்கும் போகாத முதல்வர் வாரந்தோறும் 2-3 திருமணங்களுக்கு போகிறாரு. இதெல்லாம் நாங்கள் கேட்குறோமா? ஏன்னா இவங்க என்னன்னா இவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி எதை சொன்னா அவர் அவருடைய மதிப்பு குறைக்கணும் அப்படின்னு எண்ணப்படுவாங்களோ அதை மட்டும் சொல்றது. ஆனா அதை தாண்டி இந்த மக்களுக்கான பிரச்சனைகள்ல இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் துரிதமா செயல்படுதுங்கிற கேள்வியை இன்னைக்கு ஆள்கிற இந்த திமுக அரசின் மீது வைத்தால் அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்னா மௌனமாக மட்டும்தான் இருக்கும்.